திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ் பகுதி 23. வெண்பனி விழும் வானமும் தன் இளமையை வெளிக்காட்டி ஆட்டம் போடும் காற்றும் இணையும் அதிகாலை வேளை அது. நிலையோனின் செங்கதிர் வீரர்கள் முன்னே அணிவகுத்து பூமியை நோக்கி முதலில் வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் அரசன் நிலையோன் சற்று நேரத்தில் தன் திருவுருவத்தை புவியின் மறுபக்கத்திற்கு காண்பிக்கப் போகின்றான். அந்த வேளையில் கரும்பிணியின் தென்புறத்தில் பராசுரன் தலைமையில் அணிவகுத்து நின்றிருந்த அந்த கிராம வீரர்கள் எதிரே இருளாய் தென்படும் கரும்பணியை ஏறிட்டு கொண்டிருந்தனர். முன் வரிசையில் பராசுரனும் கிராமப்படையின் தலைவனும் போர் விலங்குகளில் வீற்றிருந்தனர். அரியப்படை தலைவனான பெரும் யானையில் காணப்பட்டான். கிராம தலைவன் தான் வளர்த்த காளை மாட்டின் மீது ஒரு கையில் வேல்கம்பை ஏந்தியபடி அமர்ந்திருந்தான். அரிய வணிகன் நெடுவேல் அருகே இருந்த மலை உச்சியில் நின்று கொண்டு கரும்பெண்ணையையும் அதற்கு அடுத்து உள்ள வடக்கையும் ஆந்தை போல் கூர்ந்து ஏறிட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அரிய வீரர்கள் அணிவகுத்து நிற்பதற்கு முந்தைய தினம் வந்திருந்த செய்திதான் காரணம். வடுகர் படை எப்பொழுது வேண்டுமானாலும் கரும்பெண்ணையை கடந்து தாக்குதல் கொடுக்க வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ஒற்று தகவல் வந்திருந்தது. அதையடுத்து தமிழர்களின் போர் அணிவகுப்பு விறுவிறுப்பாக நடந்தேறியது. மலை உச்சியில் பலமாக அடித்து நகர்த்தி தள்ளும் காற்றின் நெடுவேலின் ரோமங்களும் ஆடைகளும் சடசடவென்று படபடத்தன. முகத்தில் விழும் முடியை விலக்கிவிட்டபடியே அவன் கண்காணி வேலையை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நினைவில் இருந்தது எல்லாம் கொற்றவன்தான். தனது திட்டத்தை விளக்கி தங்களை அனுப்பி வைத்தவன் இன்னும் மொழிபெயர்தேயத்திற்கு வருகை தரவில்லையே என அவன் நித்தமும் கொற்றவனை நினைத்து கொண்டே இருந்தான். நெடுவேல் அப்படியே வலதுபுறம் கீழே அணிவகுத்து நிற்கும் தமிழர் படையை பார்த்தான். அதில் பெருமளவில் காலாட்படை வீரர்கள், புறவிகள், யானைகள் ஆகியவை தெரிந்தன. அப்போது இந்த பெரும் படை எதையும் சமாளிக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. இருப்பினும் வடுகர்களை அவன் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. வடுகர்கள் அறத்தின் வழியே போர் செய்பவர்கள் அல்லர். எந்த சூழ்ச்சியையும் ஆயுதமாக கையில் எடுக்கக்கூடியவர்கள், திமிரும் செருக்கும் பிடித்தவர்கள். அதனால்தான் தமிழகத்தில் அவர்களை வம்பவடிகர் என்று அழைத்தனர். அப்படிப்பட்ட காட்டுமிராண்டி கூட்டத்துடன் போர் புரியவிருக்கும் தங்கள் அரியப்படை வெற்றி பெற வேண்டும் என்று அவன் காட்டுச் சேயோனை வேண்டிக் கொண்டான். அடுத்த நொடியே அங்கு நிலையோனின் தலை தெரியத் தொடங்கியது. அதனுடன் சேர்ந்த வேறு ஒன்றும் நெடுவேலின் கவனத்தில் விழுந்தது. அது கரும்பெண்ணை ஆற்றின் நடுவே தெரியும் வடுகப்படைதான். உதிக்கும் சூரியனின் உதவியோடு வடுகர்கள் பெரும் பெரும் படகுகளில் தென்கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மௌரியர்கள் வழங்கிய புறவிகளில் வீற்றிருக்க அந்த புறவிகள் திடமாக கப்பலில் நின்று கொண்டிருந்தன. அதை கண்டதும் நெடுவேல் பதற்றம் கொண்டான். கைகள் நடுங்க தன் இடையில் இருக்கும் ஊது கொம்பை எடுத்து வாயில் வைத்து ஊதினான். நடுக்கத்தில் இருப்பதால் முதலில் காற்றுதான் வந்தது. பிறகு 2-3 முறை முயன்றதும் பூ என்று பெரிதாக கனமாக அந்த கொம்பொலி ஒலிக்கவே பராசுரனும் மற்ற தமிழ் வீரர்களும் நெடுவேல் நின்றிருக்கும் மலை உச்சியை பார்த்தனர். பிறகு கரும்பெண்ணியை ஏறிட்டார்கள். அங்கு தொலைவில் வடுகர்கள் கப்பலில் வருவது தெரியவே பராசுரன், வீரர்களே களம்புக தயாராகுங்கள் என்று தன் வாளை மேலே உயர்த்தி சத்தமிட்டான். அதையடுத்து வீரர்கள் வெள்ளிலிருந்து பாயவிருக்கும் அம்பை போல் தயாராக இருந்தார்கள். படகில் வந்து கொண்டிருக்கும் மாவடுகன் தென்கரையில் வலை மீது கொம்போசை எழுவதை கேட்டான். அதையடுத்து அங்கு எவனோ நின்றிருப்பது தெரியவே வீரர்களிடம் அங்கு அம்பை எய்தச் சொல்லி கையசைத்தான். வடுக வீரர்கள் பெரும் பெரும் வெல்களில் அம்புகளை பூட்டி மலை உச்சியை குறிப்பார்த்து எய்தனர். நடுவேல் அவர்களை பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் அவன் வலது கன்னத்தின் அருகே ஏதோ காற்றை கிழித்து கொண்டு கடந்து போனதை உணர்ந்தவன் திடுக்கிட்டு விலகி பின் திரும்பி பார்த்தான். அங்கு அவன் பின்னே தலையில் ஒரு அம்பு குத்தி கொண்டு இருந்தது. அதை அடுத்து நடுவேல் முன்னே திரும்பி வாளை பார்த்தான். அங்கு வானில் தன்னை நோக்கி ஏராளமான அம்புகள் பறந்து வருவதை கண்டான். பின்னால் நகர்ந்து பிறகு அவற்றிலிருந்து தப்பிக்க குடுகுடுவென்று ஓடினான். ஓடும் அவனை வடுகர்களின் அம்புகள் தொடர்ந்து வந்தன. அவனை நெருங்கியும் விட்டன. ஆனால் அதற்குள் ஒரு பெரும் பாறையின் பின் சென்று தாவி விழுந்து தன்னை தற்காத்து கொண்டு மூச்சு வேகமெடுக்க தன்னை சுற்றி வந்து விழும் அம்புகளையெல்லாம் விழித்து விழித்து பார்த்தான் நெடுவேல். வடுகர்கள் தென்கரையை நெருங்கியதும் புறவிகளில் தாவி ஆற்றுக்குள் குதித்து கரையேறி வரத் தொடங்க பராசுரனோ
கை உயர்த்தி வில்லிகளுக்கு கட்டளையை கொடுத்தான். அதையடுத்து அதிக விற்படை அடைமழை போல் அம்புகளை கரையேறி வரும் வடுகர்களை நோக்கி தொடுத்தது. அதில் சில வடுகர்கள் வீழ்ந்து போகவே மாவடுகன் ஆத்திரம் பொங்க அதிக படையை பார்த்தான். பிறகு அம்புகள் என அவன் வெறியுடன் கட்டளையிட வடுகர்கள் அம்புகளை தமிழர்கள் மீது தொடுத்தனர். தமிழ் வீரர்கள் அவற்றை கிடுகுகளை கொண்டு தடுத்தனர். வடுகர்கள் போர் தேரியை கடந்து புறவிகள் யானைகளின் மீதும் அம்பை எய்ய அவற்றின் காப்பான் கவசங்கள் எல்லாம் அம்புகளை தாங்கினாலும் கூட சிலவற்றின் மீது அம்புகள் பாய்ந்து அவற்றை நிலை தடுமாற வைத்தன. அதையடுத்து பராசுரன் வெற்றிவேல் என தன் யானையை நகர்த்த வீரவேல் என முழங்கிய தமிழ்ப்படை வடுகர்களை நோக்கி பாய்ந்தது. மாவடுகன் வெறி பிடித்து முன்னே புறவியில் வர வடுகப்படை அவன் பின்னே புறவியில் விரைந்தது. அரியப்படையும் அவர்களை நோக்கி முன்னேறியது. பராசுரன் மாவடுகனை பார்த்து போர் வெறி கொள்ளத் தொடங்கினான். அவனுக்கு அருகே காளை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு வரும் கிராம வீரர்களோ பல மடங்கு வஞ்சம், கோபம், தாபம் ஆகியவற்றுடன் வடுகப்படையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இரு படையும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டன. பராசுரன் யானை மீதிருந்து வில்லை கொண்டு அம்பெய்ய சற்று நகர்ந்து அதிலிருந்து தப்பிய மாவடுகன் அவனை கண்டு ஏளனமாகச் சிரித்தான். அப்பொழுது காளை மாடுகளில் கிராம வீரர்கள் அவனை நெருங்கினர். அவர்களை மாவடுகனிடமிருந்து திசை திருப்பும் வேலையை மாவடுகனின் துணைத் தலைவர்கள் பார்க்க, மாவடுகனோ ஒரு கிராம வீரனின் தலையை ஒரே வீச்சில் சீவிவிட்டு தெரித்த குருதியுடன் பயங்கரமாகச் சிரித்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு தமிழர்களை கொன்று குவிக்கும் பணியை தொடங்கினான். பராசுரனும் அதிக வீரர்களும் வடுகர்களை குத்தி கிழித்து விண்ணுலகம் அனுப்பும் வேலையும் அங்கு நடக்காமல் இல்லை. இங்கு போர் நடந்து கொண்டிருப்பதை மலை உச்சியில் இருந்த நெடுவேல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அங்கு வடுக வீரர்களும் தமிழர்களை வடுகர்களும் சரமாரியாக தாக்கி கொள்ளும் காட்சி நன்றாக தெரிந்தது. அதே சமயம் அந்த மலை உச்சியை மெல்ல மெல்ல ஏறி அடைந்திருந்த கொழுத்த கிழவர் வஞ்சம் நிறைந்த கண்களும் உருவலுமாக நெடுவேலை பின்னிருந்து பார்த்தார். பிறகு சத்தமில்லாமல் மெல்ல தன்னை இடையிலிருந்து குருவாளை உரியவர் அவனை நோக்கி அடிமேல் அடி வைத்து நகரத் தொடங்கினார். அவர் தன் பின்னே வந்து கொண்டிருப்பதை அறியாத நெடுவேல் பரபரப்புடன் போரை ஏறிட்டு கொண்டிருந்தான். கொழுத்த கிழவர் அவனை நெருங்கிவிட்டார். அப்பொழுது நெடுவேல் தனக்கு முன் விழும் நிழலை கவனித்துவிடவே எச்சரிக்கை அடைந்து சட்டென்று நகர்ந்தான். அவன் நகரவும் கொழுத்த கிழவர் குருவாளுடன் பாயவும் நேரம் சரியாக இருந்தது. அவன் விலகியதால் நிடை தருமாறி கீழே விழுந்த கொழுத்த கிழவரை படபடக்கும் இதயத்துடன் பார்த்தான் நெடுவேல். பிறகு தன் இடையில் இருந்த வாளை உருவி இரு கைகளிலும் வாளை பிடித்து அவரை நோக்கி நீட்டினான். கொழுத்த கிழவரோ, காட்டியா கொடுக்கின்றாய் விலை மாதுவின் மகனே, ஈனப்பிறவி தமிழனே என பற்களை கடித்து தமிழ் மொழியில் வசைப்பாடியவர் எழுந்து நின்று தன் இடையிலிருந்த பட்டையான வாளை உருவினார். நடுவேல் அவரை பார்த்த வண்ணமே அப்படியும் இப்படியும் நகர்ந்தான். தன் வாளை இறுகப் பிடித்தான். அவன் வாளை பிடிக்கும் விதமும் அசைவுகளுமே நெடுவேல் வாழ் வீசுவதில் தேர்ச்சி பெற்றவன் அல்லன் என்பதை கொழுத்த கிழவருக்கு உணர்த்திவிட்டது. அதனால் அவர் முகத்தில் அருவருப்பான சிரிப்பு மீண்டும் பிறந்தது. அதே சிரிப்புடன் வாளை ஓங்கிக் கொண்டு நெடுவேல் மீது பாய்ந்தார் அவர். அவர் வீசிய வாளை தன் வாளால் தடுத்தான் நெடுவேல். அதன் பின் வீசுவதும் தடுப்பதுமாக இருவரின் சமரம் நடந்தேறியது. அதே நேரம் கீழே நடக்கும் போரில் அறம் மெல்ல இறந்து கொண்டிருந்தது. வடுக வீரர்கள் அதிக வீரர்களின் போர் முறையை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதியர்களின் புறவிகள் மற்றும் யானைகளின் கால்களை வெட்டிச் சாய்த்தனர். தமிழர்களின் பின்புறமாக அம்பெய்து முதுகில் குத்துவது போல் போர் தர்மத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடவே அந்த போரில் வடுகர்களின் கை ஓங்கத் தொடங்கியது. அது மட்டுமின்றி பன்றிகளைப் போல் கூட்டமாக சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு அதிக வீரனாக சொல்லும் ஈனச் செயல்களையும் வடுக வீரர்கள் செய்தனர். வீரர்கள் இப்படி என்றால் தலைவனை பற்றி கேட்கவா வேண்டும்? மாவடுகன் தனக்கு முன்வரும் வலிமையான அதிக வீரர்களை சில நேரங்களில் சமாளிக்க முடியாமல் பின்வாங்கி ஓடினான். பிறகு சிறிது நேரத்தில் எங்கிருந்தாவது வந்து அந்த வலிமையான தமிழை முதுகில் குத்துவதற்கு அவன் வேறு வடுகனிடம் போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் கையை துண்டாக்கிவிட்டு சிரிப்பது போன்றவற்றையெல்லாம் செய்து வந்தான். இதையெல்லாம் யானையின் மீது இருந்து பார்த்த பராசுரன் கோபத்தின் உச்சியை அடைந்திருந்தான். அதனால் தன் யானையை மாவடுகனை நோக்கி திருப்பச் சொன்னான். பராசுரன் யானை மீது வருவதைக் கண்ட மாவடுகன் நாக்கை வெளியே நீட்டி சிரித்து கோரமாக சைகை செய்துவிட்டு புறவியில் கட்டியிருந்த குத்தீட்டியை எடுத்து பராசுரன் வரும் யானையின் காலை குறிப்பார்த்தான். குறி
சிக்கியதும் ஓங்கி வீசினான். அது நேராக யானையின் வலது முன்னங்காலை சேதப்படுத்த பராசுரனின் யானை முன்னேற முடியாமல் வலியில் பிளிரிய அப்படியே மண்டியிட்டு பிறகு படுத்துவிட்டது. அதிலிருந்த பராசுரன் வாளுடன் கீழே குதித்து நின்று மாவடுகனை பார்த்தான். மாவடுகன் அவனைக் கண்டு அசிங்கமாக சிரித்து வெறுப்பேற்றினான். பராசுரன் அவனை நோக்கி ஓட மாவடுகனும் புரவியை தட்டிவிட்டான். இருவருக்குள்ளும் சமர் தொடங்கியது. மலை உச்சியில் நெடுவேலும் கொழுத்த கிழவரும் சமர் செய்து மூச்சுரைத்து கொண்டிருந்தனர். எவ்வளவு முயன்றும் கிழவரால் நெடுவேலை வீழ்த்த முடியவில்லை. மேலும் அவர் உடலில் தெம்பு தீர்ந்து போயிருந்தது. அடுத்து அசைந்து போரிடவும் தற்காத்து கொள்ளவும் அவரிடம் போதிய சக்தி இல்லாததால் வழக்கம்போல் தன் நரித்தனத்தை வெளிக்காட்டத் தொடங்கினார் கிழவர். சட்டென்று தன் வாளை கீழே தவறவிட்டவர் நெஞ்சை பிடித்து கொண்டு நிலைகுலைந்து அப்படியே மண்ணிட்டு நெடுவேலை நோக்கி கையை நீட்டினார். வியர்த்து ஒழுகும் நெடுவேல் அதை கண்டு செய்வதறியாது நின்றிருந்தான். தம்பி, தண்ணீர் தண்ணீர் என்று தொண்டையை கையால் பிடித்து கொண்டு மூச்சை இழுத்து இழுத்து விட்டார் கொழுத்த கிழவர். நெடுவேல் அப்பொழுதும் தயங்கினான். சற்று முன் தன்னை கொல்ல நின்ற கிழவன் இப்பொழுது தண்ணீர் கேட்டால் யார்தான் நம்புவார்கள்? அதனால் அவன் அப்படியே நின்றிருக்க அவரோ தமிழர்கள் கருணையுடையவர்கள், அறிவேன், உதவு, உயிர் போகிறது தம்பி என கைகளை கூப்பி அவனை வேண்டினார். அது நெடுவேலை இரக்கம் கொள்ளச் செய்தது. எதிரியாக இருந்தாலும் இதுபோன்ற நேரத்தில் உதவி செய்வது தமிழனின் மரபணுக்களிலேயே பதிந்து கிடந்ததால் சுற்றுமுற்றும் பார்த்தான் நெடுவேல். அங்கு ஒரு சிறிய சுனை இருந்தது. மீண்டும் கிழவரை பார்த்தவன் பிறகு அந்த சுனையை நோக்கி விரைந்தான். இடையிலிருந்து வலது கொம்பில் சுனை நீரை நிரப்பி நெடுவேல் ஒரு கையில் வாளும் மற்றொரு கையில் நீர்க்கொம்புமாய் கிழவரை நெருங்கினான். அவர் அதே நிலையில்தான் இருந்தார். நெடுவேல் அருகே வந்து நீரை நீட்ட அப்பொழுது கள்ளியை அள்ளி வைத்திருந்த மணலை அவன் கண்களில் வீசினார் கொழுத்த கிழவர். நெடுவேல் கண்களை திறக்க முடியாமல் தடுமாறினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் வாளை ஏந்தி அவனை தன் வாளால் தட்டிவிட்ட கொழுத்த கிழவர் எழுந்து நின்றார். நெடுவேல் தலையை உதறி கண்களை கசக்கிவிட்டு எதிரில் பார்த்தான். கொழுத்த கிழவர் வெற்றி பெற்ற சிரிப்புடன், அறம், இரக்கம், மாண்பு இவை தமிழர்களாகிய உங்களின் பலவீனங்கள். எதிரியை கூட அரவணைக்கும் மூடர்கள். இதுவே உங்கள் இனத்தை மெல்ல மெல்ல கொல்லுவோம் என்றவர் வாளை வீசியபடி முன்னேறினார். கால் இடறி கீழே விழுந்த நெடுவேல் அப்படியே பின்னகர்ந்து அவர் வாளில் இருந்து தப்பித்துச் சென்றான். அதே சமயம் கீழே போர்க்களத்தில் மாவடுகனும் பராசுரனும் ஒருவருக்கொருவர் வாளை பிடித்தபடி கைகளை சிக்கிக்கொண்டு மல்லு கட்டி கொண்டிருந்தனர். இருவர் உடலிலும் பல வெட்டுத் தழும்புகள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முறைத்து வலு போட்டனர். அப்பொழுது மாவடுகன் அவர்களுக்கு அருகே போரிடும் தன் துணைத் தலைவன் ஒருவனை பார்த்து சமிக்கை ஒலி எழுப்பினான். அதை கேட்டு அந்த துணைத் தலைவன் அவர்களை நோக்கி திரும்பி மாவடுகனை பார்த்தான். அவனை கண்டு மாவடுகன் தலையசைக்க, மாவடுகன் தலையசை புரிந்து கொண்ட அந்த வடுக துணைத் தலைவன் தனக்கு நேரே முதுகை காட்டிக்கொண்டு சமரிடும் பராசுரனை பார்த்தான். பிறகு வாளுடன் அவனை பின்புறமாக தாக்குவதற்கு நடந்தான். நெடுவேல் மெல்ல மெல்ல பின்னகர்ந்து செல்ல பெரும் சிரிப்புடன் அவனை நெருங்கி கொண்டிருந்தார் கொழுத்த கிழவர். ஏமாந்த தமிழா, ஏமாந்த தமிழா, தன் உயிரை குடிக்க வடுகவாள் வருகிறது. எனக்கு பரிதாபம் பார்த்தாயல்லவா, ஆனால் உனக்கது கிடைக்காது என்றபடியே வாளை ஓங்கினார் கொழுத்த கிழவர். அப்பொழுது நகர்ந்து நகர்ந்து நெடுவேல் மலை விளிம்பிற்கு வந்திருந்தான். அதற்கு மேல் நகர அவனுக்கு இடமில்லை. கீழே போர்க்களம் தெரிந்தது. நெடுவேல் தன் முடிவை ஏற்றுக்கொண்டது போல் கொழுத்த கிழவரை பார்த்தான். அவர் மரணத்தை எதிர்நோக்கும் அந்த நேரம் வாளை ஓங்கிய கொழுத்த கிழவரின் உடலில் இருந்து அவர் தலை மட்டும் எப்படியோ துண்டாகி கீழே உருண்டு சென்றது. தன் முன் நிற்கும் முண்டத்தை பார்த்த நெடுவேல் எச்சில் விழுங்கினான். அதை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு நெடுவேலின் முன் வந்து நின்றான் இளங்கோ அதியமான். அவனுக்கு பின் பெருங்கோ அதியர் நின்றிருந்தார். இருவரும் நெடுவேலை பார்த்தார்கள். பராசுரனை முதுகில் குத்துவதற்கு அந்த வடுக துணைத் தலைவன் வாளை ஓங்கிய அதே நேரம் மின்னல் வேகத்தில் அங்கு வந்தது ஒரு புரவி. அந்த புரவி அவர்களை கடக்கும் நொடி அதில் வந்தவன் வாளை வீசி பராசுரனை முதுகில் குத்த வந்த வடுகனின் தலையை கொய்துவிட்டு சென்றான். தன் துணைத் தலைவன் தலையில்லா முண்டமாக நிற்பதையும் அவனது தலை நிலத்தில் உருளுவதையும் பார்த்த மாவடுகன் அதை செய்துவிட்டு செல்லும் புரவியையும் பார்த்தான். அந்த புரவியின் மீது கடும் சினம் கொண்ட முகத்துடனும் உடலெல்லாம் குருதிக்கரையுடனும் காணப்பட்டான்
கொற்றவன் கையில் நித்திலவல்லி வாங்கி கொடுத்த வாளை சுழற்றியபடியே வடுகர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தான். அவன் வடுகர்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ, கூட்டம் சேர்த்து கொண்டு தனியாக இருக்கும் தமிழனை கொல்லுகின்றார்களோ அங்கெல்லாம் கொற்றவனின் புரவி பாய்ந்தது. அவனுடைய வாள் எதிரிகளின் உடலில் மேய்ந்தது. திடீரென்று அவன் போரை தமிழர்கள் பக்கம் இழுக்கத் தொடங்கி இருந்தான். பராசுரனும் மாவடுகனும் பிரிந்து நின்றனர். இருவரும் அப்பொழுது தொலைவில் கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் கொற்றவனைத்தான் கண்டனர். ஒரு இளைஞன் அப்படி பேய் போல போரிட்டு அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை, இனி பார்க்கப் போவதும் இல்லை. அவர்கள் மட்டுமல்ல, போர்க்களத்தில் இருப்பவர்கள் எவருமே இதற்கு முன்பு அப்படியொரு வீரனை கண்டிருக்கவில்லை. மலை உச்சியில் நின்று கொண்டு போரை ஏறிடும் பெருங்கோ அரியர், இளங்கோ அரியன், நெடுவேல் ஆகியோரும் கொற்றவன் பயணிக்கும் இடமெல்லாம் வடுகர்கள் கொத்து கொத்தாக வீழ்வதை பார்த்தார்கள். கொற்றவன் புறவியிலிருந்து கீழே குதித்து நின்று தன் சிவந்த விழிகளால் வடுகர்களை ஏறிட்டான். எதிரே இருந்த வடுகர்களும் அவனை கண்டனர். அவனுடைய தோற்றமே அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது. இருப்பினும் எதிர்க்க கூட்டமாக வந்தனர். கொற்றவன் அவர்களை நோக்கி வேக நடை போட்டான். அருகில் நெருங்கியதும் முதலில் ஒருவன் கழுத்தில் வாளை குத்தி எடுத்து பிறகு குனிந்து ஒரு சுழற்று சுழற்றி இருவரின் கால்களை வெட்டியவன் தன் மீது வீசப்படும் வாளை தவிர்த்து நகர்ந்து மண்டியிட்டு கதரும் வடுகனின் தோள் மீது கால் வைத்து மேலே எழும்பி காற்றில் பறந்தவனின் மீதிருக்கும் 3 வடுகர்களின் தலைகளையும் ஒரே வீச்சில் துண்டாக்கியிருந்தான். அதை மலை உச்சியிலிருந்து காணும் அதியர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆம் என்பது போல் தலையையும் அசைத்து கொண்டனர். அது நமது கொற்றவன்தான், ஆம் நம் கொற்றவன்தான் என்றார் பெருங்கோ அதியர். அன்று இருவரும் கொற்றவன் போரிட்ட களியாட்டத்தை கண்குளர கண்டு ரசித்தனர். அவன் உடலெல்லாம் வடுகர்களின் குருதி வழிந்து கொண்டிருந்தது. முகம் சிவப்பாய் மாறியிருந்தது. அவனை சுற்றி வடுகர்களின் பிணங்கள் குவிந்து கிடந்தன. போர்க்களத்தில் இருந்த அனைவரும் அந்த காட்சியை பார்த்தார்கள். கொற்றவன் ஒற்றை சிம்மமாக நெத்திலவல்லி கொடுத்த வாளின் மீது படிந்திருந்த குருதியை காற்றில் வீசி உதறிவிட்டு சமிக்கை ஒலி கொடுத்தான். அவனது புரவி அங்கு வந்து சேர்ந்ததும் பிணங்களை கடந்து புரவியில் ஏறியவன் களத்தில் மின்னலாக உலாவி கண்ணில் படும் வடுகர்களை எல்லாம் கொன்று அழிக்கத் தொடங்கினான். அந்த நேரம் மலையை சுற்றி கொண்டு அதியர் அழைத்து வந்த தேர்ப்படையும் அங்கு வருகை தரவே தமிழர்களின் படைபலம் கூடியது. மாவடுகன் அதை கண்டதும் திடுக்கிட்டு விட்டான். பிறகு களத்தை சுற்றிலும் ஏறிட்டான். வடுகர்கள் வீழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். பிறகு எதிரில் இருந்த பராசுரனை பார்த்தான். இது தன்னுடைய முறை என்பது போல் பராசுரன் ஏளனமாக ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு வாளை சுழற்ற மாவடுகன் சற்றும் தாமதிக்காமல் அருகே இருந்த புரவியில் தாவி குதித்து கரும்பெண்ணியை நோக்கி ஓட்டம் பிடித்தான். பராசுரன் தானும் ஒரு புரவியில் ஏறி அவனை துரத்தினான். தப்பியுங்கள் தப்பியுங்கள் என்று அறிவித்து கொண்டே மாவடுகன் தப்பிச் செல்வதைக் கண்ட வடுகர்கள் தாங்களும் பின்வாங்கத் தொடங்கி ஆற்றை நோக்கி ஓடலானார்கள். சொற்ப நொடிகளில் வடுகர்கள் அனைவரும் ஓட்டம் பிடிக்க தமிழர்கள் அவர்களை துரத்தி கொண்டு ஓடினர். கொற்றவன் அந்த நேரம் அறம் நெறி போன்றவற்றிற்கெல்லாம் பார்க்கவில்லை. அறத்தின் வழி எதிர்ப்பவனை அறத்தின் வழி சமரிட்டு கொள்ளலாம். அதே போல்தான் அறமற்று நிற்கும் பன்றிகளை அறமின்றி கொள்ளத் துணிந்தான். தப்பித்து ஓடும் வடுகர்களை எல்லாம் துரத்தி துரத்தி வெட்டி வீழ்த்தினான். அவனுக்குள் அத்தனை பெரும் கோபம் இருந்தது. இத்தனை காலம் வடுகர்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகத்திற்கு மொத்தமாக அன்று பழி தீர்த்து கொண்டான் கொற்றவன். மற்ற அதிய வீரர்களும் கிராமப்படை வீரர்களும் புறவிகளிலும் யானைகளிலும் துரத்த வடுகர்கள் ஆற்றில் குதித்து தப்பிச் செல்லத் தொடங்கினர். கொற்றவன் தப்பித்துச் செல்லும் அவர்களை விட்டுவிட விரும்பவில்லை. அதனால் விரைந்து பராசுரனை நெருங்கியவன், எனக்கு யானைப்படை வேண்டும், என்னை பின்தொடரச் சொல்லுங்கள் என்று அருகிலிருந்த யானையின் மீது ஏறி அதை ஆற்றுக்குள் செலுத்தினான். இத்தனை ஆண்டுகள் கழித்து தங்கள் இளவரசனை கண்டதால் வியப்பிலிருந்து வெளிவராத பராசுரன் களிர்கள் அவரை பின்தொடரட்டும் என்றான். அதை அடுத்து கொற்றவனின் யானையை மற்ற குஞ்சர மல்லர்கள் பின்தொடர்ந்து தத்தம் யானைகளுடன் ஆற்றில் இறங்கினர். ஆற்றில் நீந்தி தன் வடநிலத்திற்கு வந்த மாவடுகன் கரையில் படுத்து மூச்சு வாங்கி ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். அதை போலவே மற்ற வடுகர்களும் தப்பி வந்து கரையேறி கொண்டிருந்தனர். அப்பொழுது மாவடுகன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஆற்றுக்குள் இருந்து யானைகள் பல வெளிவரத் தொடங்கின.
மாவடுகன் முன்னே வெளிப்பட்ட யானையின் மீது அமர்ந்திருந்தது கொற்றவன்தான். கொற்றவன் கண்கள் சிவக்க கரையில் படுத்து கிடக்கும் மாவடுகனை பார்த்தான். அதை அடுத்து கொற்றவனின் கட்டளைக்கு அவனது யானை தூக்கியால் மாவடுகனை சுற்றி வளைத்து பிடித்து மேலே தூக்கியது. யானை மீது வீற்றிருக்கும் கொற்றவன் அவனை நேருக்கு நேர் பார்த்தான். அந்த பார்வையே மாவடுகனுக்கு நடுக்கத்தை கொடுத்தது. அச்சத்தில் அழத் தொடங்கினான். அவன் கையெடுத்து கும்பிட்டான். ஆனால் இனியும் அவர்களை நம்ப தயாராக இல்லாத கொற்றவன் நித்திலவலி தந்த வாளை உருவி கட்டை விரல்களை அழுத்தி யானைக்கு உத்தரவு கொடுக்க அது அவனை மாவடுகன் அருகே கொண்டு வந்தது. எழுந்து நின்ற கொற்றவன் தன்னை நோக்கி வரும் மாவடுகனின் நடுகு மண்டையில் வாளை கொண்டு ஓங்கி வெட்டினான். மாவடுகன் தலை நித்திலவல்லி பிளந்தது. அதை அடுத்து கொற்றவன் இந்த ஈனப்பிறவியை தூக்கி வீசு என்று சத்தமிட அவன் யானை மாவடுகனின் உடலை கரும்பெண்ணை ஆற்றில் தூக்கி வீசியது. அதை அடுத்து யானை படை கொண்டு எஞ்சியிருக்கும் வடுகர்களை நசுக்கி கொள்ளத் தொடங்கினான் கொற்றவன். அதோடு நில்லாமல் அவர்கள் பாசறையையும் அடைத்து தீயிட்டு கொளுத்தினான். தமிழர்களுக்கு நடந்த அநீதிகளுக்கெல்லாம் அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை கையில் எடுத்தவனும் நகர்த்தியவனும் பிறகு தீர்ப்பை வழங்கியவனுமான கொற்றவன் தன் திட்டத்தில் பாதியை அன்று வெற்றிகரமாக முடித்திருந்தான். திட்டத்தின் மற்றொரு பகுதி என்னானது? மூவேந்தர்களும் தத்தம் ஆதரவு வேளிர்களின் துணையோடு பெரும் படையாக மொழிபெயர் தேயத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். Thanks for watching. Please subscribe.